தந்தோதை நல்ல சக்திகளை எல்லாம் இந்த சப்பரம் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே காணப்படுகின்ற நெல்லை கந்தனுடைய 23ஆம் நாள் சப்பர திருவிழா, அதாவது சப்பை ரத திருவிழா சொல்லுவாங்க. பெரிய கோபுரம் ஒன்று அசைந்து வருவதை போன்ற இந்த சப்பர திருவிழா இருக்கும். இந்த சப்பர திருவிழா காட்சிகள் எப்படி கண்டு இந்த விழாவுக்கு போறீங்க? வாங்கோ, வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, ஆக உச்சியில் ஒரு அழகான சேவல் கொடி, மேலே கோபுரம், மேலே பார்த்தீங்கன்னா கோபுரங்களின் கலசம் போட்டு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், 2 எருதுகள், ஒரு பெரிய 50 அடி போன்ற சப்பரம், அது ஒரு வேலுடைய அமைப்பு போன்ற தெரியப்பட்டிருக்கிறது. சப்பரத்தினுள்ளே இன்றைய தினம் இடவ வாகனத்திலே தான் முருகன் பள்ளி தேவன சகித மனிதர்கள் போயினோம். சப்பரம் எல்லாம் மின் அலங்கார வேலைகள் படுத்தப்பட்டு சாட்டு நேரத்தில் எழுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இப்பயே சப்பரத்தினுடைய வடம் எடுப்பதற்காக மக்கள் காத்திருக்கிறதாக இருக்கிறாங்க. சப்பரமானது மின் ஒளியில மேலே வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா சப்பரத்துக்கான மின் இணைப்பு இதுல இருந்து தான் போய் பாருங்க. பின்தொடர்ந்து பார்க்குறீங்க. படத்தை கொடுத்த காட்சி அப்படியே இருக்காங்க. முன்னே பார்த்தீங்கன்னா தீப்பந்தங்கள், காவடிகள் சப்பரமான பார்த்தீங்கன்னா படம் பிடித்தால் பிறகு மனதில் இடம் பிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கிறதுக்கு நிறைய மக்கள் போட்டி போட்டு படம் பிடிக்கிறாங்க.
அடிப்படையாக வண்டி போன சகிதம் இடம வானத்திலே மெல்ல மெல்ல அழகாக சப்பரத்திலே பவன் விரைந்த காட்சி. சப்பை ரதம் என்று சொல்லப்படுகின்ற சப்பர திருவிழா இன்றைக்கு நல்லபதியிலே 23வது நாள் மிக கோலாகலமாக நடைபெறுகின்றது. சப்பரத்தை முன்னாடி காவடி ஆட்டு பாருங்க. மெல்ல மெல்ல சப்பரமானது அசைந்து கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதியை நோக்கி திரும்புகிற காட்சி. பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல அசைந்து சப்பரமானது கிளிக்கவுர வாசல் நோக்கி கொண்டு பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து பழமையாக பட்டணத்தோடைய கந்தனுக்கு இடம்பெற வழக்கம். உலகத்தாருடைய சிந்தனையும் அறிவும் இல்லாது பிரஜையும் இல்லாது அறியாமையுமே வேலை எவ்வேளையும் செவ்வேளையே நினைந்து நினைந்து மனம் முருகி நல்லை கந்த பெருமானை கந்த பெருமான் வேலை வழிபட வழிபட முறை சிந்தையும் அறிவும் அற்று அறியாமை என்னும் இருளற்று மாய வினைகளெல்லாம் போய்விடும் நல்லை கந்த பெருமானை எவ்வேளையும் செவ்வேளை தொழுவதே வேலை.
மிக பிரமாண்டமான பெருந்தொகையான மக்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலிருந்து மேற்கு வீதி பக்கமாக சப்பரம் சென்று கொண்டிருக்கின்றது. அடியவர்கள் வடம்பிடித்து இழுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். நாளை அதிகாலை 6:45 மணியளவிலே அங்கே வஜந்த மண்டப பூஜையாகி அங்கே தேர் திருவிழா நடைபெறுகின்ற என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த சப்பரம் என்று சொல்லப்படுகிறது ஆலயத்திலே காணப்படுகின்ற ராஜகோபுரத்தைக்கு ஒத்த அமைப்பை உடையது. இந்த ராஜகோபுரத்திலே காணப்படுகின்ற அத்தனை வகையான சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டிடக்கலைகள் எல்லாம் இந்த சப்பரத்திலே காட்சிப்படுத்தப்படுவது தான் மிக பிரதானமாகும். ஆகவே ஒரு ஆலயத்திலே ராஜகோபுரம் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆலயம் தொழுவது சால நன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அதனாலே தான் கிராமங்கள் தோறும் ஆலயங்களை கட்டி அதிலே கோபுரங்களை அமைக்கின்றார்கள். இந்த கோபுரங்கள் பிரம்மாண்டமாக அண்மையிலே வளர்ச்சி அடைந்து உலகெங்கும் உள்ள ஆலயங்களிலே காணப்படுகின்றன. நல்ல பகுதியிலே 5 ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே சிறிய அளவான கிழக்கு வாயில் ஒரு கோபுரம், அங்கே குமார கோபுரம், அதே போல வடக்கு வாயிலே காணப்படுகின்ற குபேரவாசல் மிக பிரமாண்டமான கோபுரம், தெற்கு வாசலிலே ஆறுமுகசாமி முன் காணப்படுகின்ற கோபுரம், அதே போல இங்கே கிளிக்கோபுரம் என்பது தெற்கு வாயிலே மிக பிரமாண்டமாக காணப்படுகிறது. இந்த கோபுரங்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கோபுரத்திலே கோபுரங்கள் மிக பிரமாண்டமான அமைப்பிலே கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கோபுரத்தின் உச்சியிலே அந்த சப்பை ரதத்தில் காணப்படுவது போல அங்கே சேவற்கொடிகள் பறந்த வண்ணம் இருக்கும். இந்த கோபுரமானது கோபுரம், விமானம், கலசம் என 3 பிரிவுகளை கொண்டது. கோபுரத்திலே சிற்பங்கள் பல ஆலயங்களிலே செதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நல்லைப்பதியிலே பிரமாண்டமான ராஜகோபுரம் என்றிலும் பெருந்தொகையாக எந்தவித சிற்பங்களும் மிக அரிதாகவே 1-2 காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே ஒரு ஆலயத்தை ஒரு மனிதனுக்கு பாதங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு ஆலயத்துக்கு ராஜகோபுரம் முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. இந்திய தத்துவ சாஸ்திரங்களிலும் ஆகமங்களிலும் ராஜகோபுரம் பற்றிய பல விரிவான செய்திகள் பங்கு இருக்கின்றன. இன்றைக்கு வேளாண் சுற்றுலா பயணிகளை காணக்கூடிய இருக்கு. மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதி நோக்கி சப்பரமானது திரும்ப காட்சியை பார்க்குறீங்க. வடக்கு வீதி குபேரவாயில் கோவிலை நோக்கி சப்பரமானது திரும்பிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தீவட்டிகள், பறைமேளங்கள், காவடிகள் முழங்க சப்பரமானது மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதி நோக்கி திரும்ப காட்சியை பார்க்குறீங்க. இந்த ராஜகோபுரத்திலே காணப்படுகின்ற கலசங்கள் எல்லாம் ஆலயத்தினுடைய மூல விக்கிரகத்துக்கு அங்கே சக்திகளை இழுத்து செல்கின்றது. அதாவது இந்த வெளியிலே பரந்த வெளியிலே சக்திகள் எல்லாம் காணப்படுகின்றன. அதிலே தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்திகளை எல்லாம் அங்கே இந்த மின்காந்த அலைகளாக அங்கே ஆலயத்தினுடைய மூல விக்கிரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவதுதான் இந்த ராஜகோபுரத்தினுடைய முக்கியத்துவமான கருதப்படுகிறது. அதைவிட ஒரு காலத்திலே பிரளயங்கள் ஏற்பட்டு ஊரிலே உள்ள ஜனங்கள் எல்லாம் அழிவடைந்து ஒரு சில பேர் தப்பி இருந்தால் இந்த ராஜகோபுரத்திலே வைக்கப்படுகின்ற கலசங்களிலே அங்கே தானியங்கள் எல்லாம் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த தானியங்களை மீண்டும் உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கொள்ளு, நெல், திணை, சாமி, விறகு என்று பல்வேறு விதமான தானியங்கள் அந்த கலசங்களிலே போட்டு இறுக மூடி வைத்திருக்கின்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே கோபுரம், ராஜகோபுரம், அதே போல கலசம், விமானம் என்பவை ஆலயத்துக்கு மிக முக்கியமானது. ஒரு ஆலயத்தினுள்ளே காணப்படுகின்ற மூல விக்கிரகம், ஏனைய பரிவார மூர்த்திகள், அத்தனை விடயங்கள் எல்லாம் இந்த ராஜகோபுரங்களிலே சாதாரணமாக சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும். அதைவிட கந்தபுராண காட்சிகள், திருவிளையாடல் புராண காட்சிகள், ஆகம முறையிலே சொல்லப்பட்ட விதிமுறைகள், இயற்கையான மரஞ்செடி, பூ, தேவர்கள், நரகர்கள் என்று பல்வேறு விதமான காட்சிகளை எல்லாம் ஓவியங்களாக அங்கே எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். வாகனாதி திருவிழாக்களில் மிக உச்சமாக காணப்படுகின்ற சப்பர வாகனமானது இன்றைக்கு இறுதி நாள் நடைபெறுகின்றது. எனவே இந்த சப்பர திருவிழாவிலே கலந்து கொண்ட அடியவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். போக மாட்டேன்.
මම පළවෙනි වතාවට තමයි නළුවර කෝලේ උස්සේ බලන්න ආවේ. බොහොම සන්තෝෂ දෙයක්. බොහොම සන්තෝෂ දෙයක්. ඒ කියන්නේ මේක අද බලලා හෙට බලලා මේක ඉවර කරන්න බැරි දෙයක් කියලා මට හිතෙනවා. How is this festival, Nallur? ඒක තමයි මං කිව්ව මම පළවෙනි වතාවට මේක දැක්කේ. Nallur को first time बांगड़ू first time के हुए आवे ඔව්. first time. බොහොම සන්තෝෂයි. බොහොම සන්තෝෂයි. මේ මාසිමාවට මම මේ දැක්කම තමයි. සියලුම පාලකයන්ට බොහොම සන්තෝෂයෙන් ස්තුති කරන්න ඕනේ. அது என்ன குபேர வாயில் போட்டு நோக்கி சாப்பிடுற காட்சி பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா தீப்பந்தம் எல்லாம் முன்னுக்கு சுத்தினபடி போராட்டங்களுடைய இருக்காங்க. தீவட்டிகள் தீப்பந்தங்களை சுற்றியபடி வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு நோக்கி சப்பரம் திரும்புகிற காட்சி பார்க்குறீங்க.